கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இயங்கி வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா லிமிட்டெடில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் மற்றும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் 2024 மற்றும் 25க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டீஸ் தான் இது. இது வந்து நவரத்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆனது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோலு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? இதில் டிப்ளமோ அல்லது கிராஜுவேட் 2020, 21, 22, 2023 மற்றும் 2024 இதுக்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அவங்க கிராஜுவேஷன் அல்லது டிப்ளமோவை வந்து 2020லேருந்து 2024 இது எந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்காங்க, பாஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் எலிஜிபிள். என்னென்ன டைம் ஸ்லாட்ஸ், அதாவது ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸ் அதாவது டிகிரி முடித்த கேண்டிடேட் அதற்கான டோட்டல் வந்து 336 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ண போகிறேன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸில் 252 வேக்கன்சிஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 84 கிராஜுவேட், 77 டிப்ளமோ அப்ரெண்டிஸ் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 81 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், 73 டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் ஸ்லாட்ஸ் இருக்குது வேக்கன்சிஸ். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 26 டிகிரி, 19 டிப்ளமோ வேக்கன்சிஸ். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 12 டிகிரி, 7 டிப்ளமோ வேக்கன்சிஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 10 டிகிரி வேக்கன்சிஸ், டிப்ளமோவில் எந்த வேக்கன்சிஸும் இல்லை. மைனிங் இன்ஜினியரிங்கில் 49 டிகிரி, 30 டிப்ளமோ வேக்கன்சிஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 45 டிகிரி, 18 டிப்ளமோ வேக்கன்சிஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 4 டிகிரி, 8 டிப்ளமோ வேக்கன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சம்மந்தமாக நர்சிங்கில் டிகிரி முடித்தவர்கள், அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 25 வேக்கன்சிஸும், டிப்ளமோ இன் நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 20 வேக்கன்சிஸும் இருக்குது. இந்த ட்ரைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இருக்கும். இந்த 1 இயருக்கு உங்களுக்கு வந்து பர் மந்த்து ஒவ்வொரு மாதமும் கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்கன்னா 15,028 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். சரிங்களா? அதே வந்து பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 12,524 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். டிப்ளமோ நர்சிங்க்கும் இதே சேலரி தான், 12,524 ரூபாய். சரிங்களா? அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கும் 12,524 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி, அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற மாதிரி தான். இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபுல் டைமில் டிகிரி முடித்திருந்தாலே போதுமானது. ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் டிகிரி. நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அதுவே வந்து கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணுங்க எலிஜிபிள். சரிங்களா? அதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, லக்ஷத்தீப் இந்த ஸ்டேட்ஸ் அல்லது யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி 2020லேருந்து 2024க்குள்ளே பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி இதற்கு முன்னாடி அல்லது இப்போது கரண்ட்டாக வந்து ட்ரைனிங் என்எல்சி இந்தியா லிமிட்டட்லேயோ அல்லது வேறு ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கோ முடிக்காமல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கேண்டிடேட், அதாவது வேறு எங்கேயாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நாட் எலிஜிபிள். ட்ரைனிங் அட்டன் பண்ணாத கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் படி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் உண்டு, ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து ப்ராப்பரான ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி உண்டு. சரிங்களா? அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஃபார்மெட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்மெட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாட் எலிஜிபிள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி, பிசி, ஓசி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓபிசி, என்சிஎல் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அவங்க ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைனா ஜென்ரல் கேட்டகரிக்கு வேணால் அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா?
அதாவது டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதில் டாப்பில் யார் இருக்காங்களோ அந்த கேட்டகரி வைஸ் அது பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் டிகிரியோடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி தான், அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதற்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதற்கான ஸ்பெசிஃபன் ஃபார்மேட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளவு இயர்ஸ், இப்போ 4 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயரில், ஃபோர்த் இயரில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க டிவைடட் பை டோட்டல், டிவைடட் பை 4னா 4. இப்போ 8 செமஸ்டர் இருக்குது, செமஸ்டர் வைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் எல்லா செமஸ்டரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 8 இந்த மாதிரி உங்களுடைய இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அதாவது உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து அதிகமாக காட்டக்கூடாது. சரிங்களா? ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது உங்களுடைய பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் 2 பேர் ஒரே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரே பர்சன்டேஜ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் யார் சீனியரோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் யார் முன்னாடி இருக்காங்களோ, அதாவது சீனியரோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டெம்பரரியாவோ இல்லை பெர்மனன்ட் ஜாபோ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. வேக்கன்சி வருது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஜாப் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அஷூரன்ஸ் கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பர்சன்டேஜ், டிப்ளமோவோடது அல்லது டிகிரியோடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? சிஜிபிஏ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் சிஜிபிஏவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் அல்லது ஃபார்முலா வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே வரீங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்தந்த சிஜிபிஏவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அல்லது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் அதில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து அதிலே இருக்கும் பேக் சைடில் சார். இதில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்தந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மல்டிப்ளையிங் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிரேடை வந்து 10ஆல், இப்போ 8.2 அப்படின்ற மாதிரி இருந்தால் 8 × 10 பண்ணிங்கன்னா 82% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்சன்டேஜை வந்து மாற்றுறது, சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக மாற்றுறது வந்து அதற்கான ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nlcindia.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகணும். அதில் கேரியர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ட்ரைனீஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் LNDC 04/2024 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து டிசம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் வந்து அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து டைரெக்டாகவோ அல்லது போஸ்ட் மூலயமாகவோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். எந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பணும் அல்லது எங்கே போய் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி ஜென்ரல் மேனேஜர், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், Block 20, NLC India Limited, நெய்வேலி 607803 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு 3/1/2025 5 மணிக்குள்ளே நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலயமாகவோ அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இது கூட அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் வருது இல்லையா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட்டில் சைன் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய பேர் இல்லைனா சிக்னேச்சர் எங்கே வந்து கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்ஸ் அது வந்து கீழே வந்து எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, ஒரிஜினல் அனுப்பவே கூடாது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான். கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி அனுப்பணும். 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC ST OBC EWS கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லைனா வந்து இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் என்ன உங்களுக்கு அப்ளிகபிளோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஜெராக்ஸ் வந்து வச்சு
கீழே சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். கன்சாலிடேட் மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து மொத்தமாக எல்லா செமஸ்டரும் சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் செமஸ்டர் வைஸ் தான், இல்லைனா இயர் வைஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வைக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்னால் அதற்கான ப்ரூஃப் வைக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வைக்கணும். அதே மாதிரி ஃபார்மேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து வெப்சைட்டில் nlcindia.in வெப்சைட்லேயே இருக்குது. அந்த ஃபார்மேட் அதாவது பர்சன்டேஜ் வந்து எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்றதுக்கான இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக அல்லது டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும், சைன் பண்ணி. டேட் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா December 23 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனை போய்ட்டு சப்மிட் பண்ணுறது, அதாவது ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள், நேர்லையோ அல்லது தமிழ் மூலியமாகவோ அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் January 3, 2025 5 மணிக்குள்ளே. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய டேட்டை பொறுத்த வரைக்கும் January 20, 2025 24 January 2024 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் செலக்டட் அப்படின்ற லிஸ்ட் வந்து January 31, 2025 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் nlcindia.in வெப்சைட்டில் தான் வந்து போடுவாங்க. அதனால் ரெகுலராக வந்து வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிப்போர்ட்டிங் அல்லது ஜாயினிங், அதாவது யார் யாருக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் இல்லை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து February 10, 2025. அதுவே வந்து டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் February 12, 2025 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஸ்பெசிமன் ஃபார்மேட் ஃபார் அரைவிங் பர்சன்டேஜ் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஃபார்மேட் இது. ஏதாவது ஒரு ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி தான் இதுவும், பிஎஸ்சி நர்சிங் இல்லது டிப்ளமோ இன் நர்சிங்னால் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு கேஸ் இருக்குது, செகண்ட் கேஸ் இருக்குது, தேர்ட் கேஸ் இருக்குது. அதில் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை தான் கொடுக்கணும். சரிங்களா, ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கன்சாலிடேட் மார்க் ஷீட்லேயோ அல்லது ஃபைனல் செமஸ்டர் இயர் வைஸ் மார்க் ஷீட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் டேரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை சிஜிபிஏயில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் சிஜிபிஏ இன்ட்டு உங்களுடைய அந்த ஃபேக்டர் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 10னா 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை சிஜிபிஏ இன்ட்டு 10 அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் உங்களுடைய சிஜிபிஏ இன்ட்டு 10 போட்டு அதை கால்குலேட் பண்ணலாம். அதாவது வேறு ஏதாவது ஃபேக்டர் வருது, இப்போ 12 பாயிண்ட் இல்லைனா 9 பாயிண்ட் அப்படின்னு வேறு ஏதாவது ஃபேக்டர் வருதுன்னா அதை நீங்கள் போகிற மாதிரி தான் இந்த செகண்ட் இதை மென்ஷன் பண்ணணும். இல்லை 10 தான் இன்ட்டு 10 அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லை, உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்கு, ஒவ்வொன்றுலேயும் எவ்வளோ பர்சன்டேஜ், இதில் டோட்டலாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், அதாவது டோட்டல் பர்சன்டேஜ்னால் இதில் வந்து 6 செமஸ்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 6 செமஸ்டருடைய மார்க் எல்லா பர்சன்டேஜும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்படியும் போடலாம். சரிங்களா, அல்லது உங்களுக்கு வந்து இயர் வைஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ அந்தந்த வருடம் நீங்கள் வந்து மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வந்து இயர்லி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இயருடைய பர்சன்டேஜை போட்டுட்டு டோட்டல் டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய மதிப்பெண் வரும். இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சன்டேஜை போட்டுட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து நர்சிங், அதாவது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு சேம் ப்ரொசீஜர், சேம் ஃபார்மேட் தான். சரிங்களா, ஆனால் செமஸ்டர் மட்டும் டிவைட் பை 4 வரும். சரிங்களா, 3, 4, 5, 6 அதனால் 4 செமஸ்டர் வரதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 போடணும். இயர் வைஸ் பார்க்கும்போது செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் மட்டும் வரதுனால டிவைட் பை 2 வரும். ரிமைனிங் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இதற்கு இயர் வைஸ் வரும்போது டிவைட் பை 4ம், இது உங்களுக்கு இயர் வைஸ் வரும்போது டிவைட் பை 2வும், செமஸ்டர் வைஸ் வரும்போது டிவைட் பை 4ம் போடணும். எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஃபார்மேட்லேயே இருக்கக்கூடியதில் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கீழே சைன் பண்ணி டேட்டு பிளேஸை போட்டுருங்க. சரிங்களா, இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தகவலை தெரியப்படுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.